ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்மாவுடைய ஃபுல் கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பேசிக்லேருந்து உங்களுக்கு ஃபிக்மானா என்ன அப்படின்னே தெரியாதவங்களுக்கு கூட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபிக்மா டூல கிளியரா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபிக்மா டூல்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், அதே மாரி எக்ஸ்டி, அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் இந்த மாரி டூல்ல இல்லாதது ஏன் வந்து நம்ம ஃபிக்மாவ நிறைய ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்மால என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்மால நீங்க வந்து ஈஸியா கொலாபரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ப்ராடக்ட் டிசைனரா இருந்தாலும் சரி, ஒரு டெவலப்பரா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து நீங்க வந்து ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணணும்னா ஈஸியா பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்க வந்து என்ன பண்ணலாம்னா, எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து டிஸ்கஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எதனா ஒரு கரெக்ஷன் போடணும்னாலும் சரி, இல்ல ஒரு டெவலப்பர் என்ன சொல்றாரு, என்னோட பட்டன் சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அத வந்து நீங்க கம்மி பண்ணுங்க. அந்த மாதிரி எதனா சொன்னாலும் சரி. ஸோ எல்லாருடைய கர்சரும் ஒரே இடத்துல உங்களுக்கு தெரியுதுனால என்ன பண்ணிக்கலாம்னா, எதனா ஒரு கரெக்ஷனோ, இல்ல எதனா ஒரு எடிட் உங்களுக்கு குடுக்கும்போது என்ன பண்ணிக்கலாம்னா, ஈஸியா வந்து நீங்க அந்த இடத்துலேருந்தே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து எப்படி நம்ம வந்து கால்ல பேசுறோமோ, அதே மாதிரி ஒரு டெவலப்பரோ, இல்ல வேற ஒரு ப்ராடக்ட் டிசைனரோ வெளியில இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களால நம்ம ஈஸியா வந்து ஃபிக்மாலயே பேசிட்டே என்ன பண்ண முடியும்னா, கரெக்ஷனோ, எடிட்டோ நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இதில கமாண்ட்ஸ் நம்ம குடுக்கறதுனால, எந்தெந்த இடத்துல என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியும் நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். ஸோ அதே மாரி வந்து இப்ப ஃபிக்மால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்மாவுடைய டிசைன் டூல்லேயே பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய கொண்டு வந்திருக்காங்க. எப்படி வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இல்லஸ்ட்ரேட்டர்ல என்னென்ன நம்ம பண்ணுவோமோ, அதே மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஃபிக்மா ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்த லேட்டஸ்ட்டான அப்டேட்ல இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாரி பில்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப நார்மலா நம்ம வந்து ஃபிக்மால என்னென்ன பண்ண முடியுமோ, அதே தான் இதுலயும் பண்ணுவோம். பட் இதுல வந்து என்னன்னா, எக்ஸ்ட்ரா வந்து டெவலப்பருக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுல குடுத்துருப்பாங்க. ஸோ டெவலப்பரால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸோ ஃபாண்ட்டுடைய சைஸ் என்ன, கலர்ஸ் என்ன, அதோடைய அ எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் உங்களால ஈஸியா இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். ஸோ அததான் வந்து இங்க பில்டுன்னு குடுத்துருக்காங்க. ஸோ பப்ளிஷ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஃப்ரேமர் அப்படின்ற ஒரு டூல் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு நோ கோட் டூல் சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னா, அது ஈஸியா வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டாவே கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வித்தவுட் நம்மளால கோடிங் எதுவுமே பண்ணாமலே நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஸியா வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டொமைன் நேம் இருந்தாலும் அத பப்ளிஷ் பண்ணிக்க முடியும். பட் இப்போதைக்கு இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெய்ட் வெர்ஷனா தான் குடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ல இன்கேஸ் நம்மளுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம இதையும் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ அதே மாரி ப்ரொமோட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபிக்மாலயே குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா, எப்படி நம்மளுக்கு கேன்வா இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு டூல். ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு Facebook உடைய சைஸோ, Instagram உடைய சைஸோ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு சைசிங்க்கு நம்ம பண்ணிட்டு, மத்தது எல்லாமே நம்மளால கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதே மாரி ஃபிக்மா என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஜாம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பிரைன் ஸ்டார்மிங் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் அதாவது நம்ம வந்து யூஎக்ஸ் ப்ராசஸ்ல என்னென்ன பண்ணுவோமோ, அது எல்லாமே இங்கேயே பண்ண முடியும். அதே மாரி வயர்ஃப்ரேம் கிரியேட் பண்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து பிரைன் ஸ்டார்மிங் பண்ணிட்டு இருக்கும்போது, உங்களுடைய ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல வச்சுக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஒரு யூசர் ஃப்ளோ கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம இந்த இடத்துல நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ கொலாபரேட் பண்ணியும் இத நம்மளால பண்ண முடியும். ஸோ பிரசன்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்மாவுடைய ஸ்லைடு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி நீங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கூகுள் ஸ்லைடு இருக்கு இல்லையா? ஸோ அதையும் நீங்க வந்து அதே மாதிரி தான் இதுவும். அதே மாரி மைக்ரோசாஃப்ட்ல பிபிடி இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபிக்மால டிசைன் பண்றது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஈஸியா இந்த ஃபிக்மா ஸ்லைட்ல கொண்டு வந்துர முடியும். ஸோ ஒன்ஸ் ஸ்லைடு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க பிரசன்டேஷன் பண்ண ஈஸியா ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப ஃபிக்மால வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் நெறைய கொண்டு வந்திருக்காங்க. ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு ப்ராம்ப்ட் குடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு காம்போனன்ட்டோ, இல்ல வந்து ஒரு வெப்சைட் உடைய சின்ன காம்போனன்ட் புரோட்டோடைப்போ உங்களால ஈஸியா கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இதில குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இங்க வரீங்க அப்படின்னா, இந்த ஃபிக்மாவுடைய வெப்சைட் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்க வந்த உடனே நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, கெட் ஸ்டார்ட்டட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி குடுங்க. இதில வந்து கன்டின்யூ வித் கூகுள் அப்படின்னு சொல்லி குடுங்க. ஸோ இதில வந்து உங்களுடைய லாகின் பண்ணியிருக்கிற உங்களுடைய கூகுள் அக்கவுண்ட் காமிக்கும். அதில எந்த அக்கவுண்ட்ல நீங்க வந்து லாகின் பண்ணணுமோ, அந்த அக்கவுண்ட்ல யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நான் வந்து லாகின் குடுத்துருக்கேன். ஸோ இந்த லாகின் குடுத்த உடனே எனக்கு வந்து உள்ள போய் சைன் இன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ உள்ள வந்த உடனே உங்களுடைய ஸ்க்ரீன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நியூவா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில எந்த ஸ்க்ரீனும் இதில காமிக்காது. நான் ஆல்ரெடி இங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு காமிக்காது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ வந்து நான் ஒரு புதுசா ஒரு டீம் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இந்த டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே கிரியேட் பண்ணாம இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு புதுசா நீங்க உள்ள வந்த உடனே Figmaல எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி தான் இதுல இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப இது என்னன்னா, இந்த பக்கத்துலன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய ப்ரொஃபைலுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நான் எடிட் பண்ணணும்னா, என்னுடைய நேம் எடிட் பண்ணணும். இல்ல வந்து என்னுடைய இமேஜ் ஆட் பண்ணணும். இது எல்லாமே நம்ம இங்க இந்த இடத்துலேருந்தே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து தீம்ஸ் நீங்க வந்து லைட் தீம் வேணா லைட் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் தீம் வேணா டார்க் தீம். ஸோ சிஸ்டம்ல என்ன இருக்கோ, ஸோ அதுக்கேத்த மாரி மாத்திக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து சிஸ்டம் தீம் குடுத்தோம்னா, சிஸ்டம்ல என்ன தீம் யூஸ் பண்றோமோ, அத அதுக்கேத்த மாரி மாத்திக்கலாம். ஸோ அதே மாரி வந்து கெட் டெஸ்க்டாப் ஆப் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரௌசர்ல யூஸ் பண்ணாம, ஸோ எனக்கு வந்து டெஸ்க்டாப் ஆப்பாவே வேணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆப்பாவே யூஸ் பண்ணிக்க முடியும். பட் என்னன்னா, Figmaல வந்து நம்மளுக்கு மெயினா வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, ஒர்க் பண்ண முடியும். ஆஃப்லைன்ல ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் ஆஃப்லைன்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத வந்து ஆஃப்லைன் ஃபைலா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அத இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க வேற எங்கனா போகும்போது ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி ப்ரொஃபைல். ஸோ ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கிரியேட் கம்யூனிட்டி ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆட் அக்கவுண்ட். வேற ஒரு அக்கவுண்ட்ட நீங்க ஆட் பண்ணணும்னா, நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த இந்த ஐகான் இருக்குல்ல, இது என்னதுன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு எதனா நீங்க கரெக்ஷனோ, இல்ல எதனா வந்து இந்த இடத்துலேருந்து போடணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த இடத்துலேருந்து காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரீசன் ஃபைல். ஸோ இது வந்து சர்ச் பண்றது. நீங்க நார்மலா இந்த ஃபைல்ஸ்லயோ, இல்ல வந்து இன்க்ளூடிங் உள்ள இருக்கிற இன்டெப்த் ஃபைல்லருந்து Figmaவுடைய ஃபைல்லருந்து இருக்கிற டெக்ஸ்ட்ட வந்து இங்க வந்து கிளியரா வந்து உங்களுக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து குடுத்துரும். நீங்க வந்து ஃபைல் நேமிங் மட்டுமே வச்சு சர்ச் பண்ணாம, இன்கேஸ் உள்ள இருக்கிற Figmaவுடைய இப்ப எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, பில்ட் டூ ரன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இத நான் வந்து இங்க போடுறேன். ஸோ அந்த ஃபைல மட்டும் கரெக்ட்டா எடுத்து குடுக்கும். பாருங்க. நான் பில்ட் டூ ரன்னு குடுக்குறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க அன்டைட்டில் 4 டே ஆகோ. அதே மாரி தான் இங்க இருக்கு பாருங்க. அன்டைட்டில்னு இருக்கா? ஸோ இங்க பாருங்க. இதுலயும் அது குடுத்துருக்கு. அதே மாரி 5 டேஸ் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா, இதுலயும் குடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டெப்த்தாவும் உங்களுக்கு என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சர்ச் பண்ணி ஈஸியா வந்து அந்த ஃபைல்ஸ வந்து ஈஸியா கேப்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, வேற என்ன குடுத்துருக்காங்க, டிராஃப்ட் டூ மூவ். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க ஃபைல்ஸ் எதனா கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அத டிராஃப்ட்க்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ டிராஃப்ட் ஆவுனா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃப்ட்லேருந்து மறுபடியும் டெலீட் பண்ணீங்கன்னா, ஃபைல்ஸ் வந்து டெலீட் ஆயிடும். ஸோ இது வந்து ட்ராஷ்க்குள்ள போயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மலா Figmaக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ். இது வந்து டீம் வைஸா நீங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிற ஃபைல்ஸ். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேயும் டிராஃப்ட்ன்னு இருக்கு. ஸோ இங்கேயும் டிராஃப்ட்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா டீம் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்க பெய்ட் வெர்ஷனா இருந்தா மல்டிபிள் டீமா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷன் வெர்ஷனா இருந்தாலும் மல்டிபிள் டீமா நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து அதே மாரி டிராஃப்ட் தான். ஒன்ஸ் வந்து நீங்க ஒரு ஃபைல கிரியேட் பண்ணீங்கன்னா, அது டிராஃப்ட்குள்ள தான் போகும். ஸோ அந்த டிராஃப்ட்லேருந்து நீங்க வந்து டீம்குள்ள மூவ் பண்ணா, டீம்குள்ள மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் வைஸா நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட் மட்டும் வேணும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ எனக்கு வந்து ட்ராவல் ஆப்க்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாரி நான் கிரியேட் பண்ண போறேன்னா, அந்த ட்ராவல் ஆப்க்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்க்கு நான் வந்து ட்ராவல் ஆப் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ட்ராவல் ஆப். ஓகேவா? ஸோ இந்த ட்ராவல் ஆப்ப நீங்க வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கு வந்து எந்த மெயில் ஐடி குடுக்கணும், அதுக்கு ஆக்சஸ் என்ன, அது எல்லாமே கேட்டுரும். ஸோ இந்த ஒன்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா, எனக்கு அந்த டீம்ல இங்க பார்த்தீங்கன்னா, டீம் ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கு. ட்ராவல் ஆப்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ராஷு. ஸோ ஒன்ஸ் நான் எதனா ஃபைல்ஸ் டெலீட் பண்ணேன்னா, அது எனக்கு இங்க வந்து வந்துரும். ஸோ ஒன்ஸ் வந்து இங்கேருந்து டெலீட் பண்ணீங்கன்னா, பெர்மனன்ட்டாவே இது டெலீட் ஆயிடும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அட்மின். ஸோ இந்த அட்மின்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அ உங்களுக்கு வந்து மல்டிபிள் அ ஒரு டீம்ல வந்து மல்டிபிள் பெர்சன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு, அவங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ் குடுக்கணுமோ, ஸோ அந்த ஆக்சஸ் எல்லாமே நம்ம இங்கேருந்தே குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது டீம் வைஸா உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து என்னென்ன ஃபைல்ஸ் வந்து இப்ப Figmaவோட ஃபைல்னா, இந்த Figma டிசைன் இருக்கு இல்லையா? ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுடைய Figma டிசைன் ஓப்பன் ஆகும். இது வந்து FigJam. இப்ப நம்ம இத பத்திலாம் பார்க்க போறது கிடையாது. பட் இத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒன்ஸ் வந்து Figma டிசைன் முடிச்சுட்டேன்னா, இன்கேஸ் வந்து நான் Figma Jam, Figma ஸ்லைடு, Figma பஸ்ஸு, அதுக்கப்புறமா வந்து புதுசா வந்திருக்கிற Figma சைட்டு. ஸோ இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஒன்ஸ் வந்து நம்ம இந்த Figma டிசைன ஃபுல்லா முடிச்சுட்டோம்னா, அதுக்கப்புறம் நான் வந்து கன்டினியூவா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ ஃபுல் கோர்ஸாவும் நம்ம அத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Figma டிசைன்க்குள்ள போறேன். ஸோ இத வந்து நீங்க ஜஸ்ட் வந்து டிசைன கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுடைய லேஅவுட் இந்த மாதிரி வந்துரும்.
ஸோ இது வந்து புது லேஅவுட். ஸோ இந்த புது லேஅவுட் அதாவது UI3 அப்படின்னு சொல்லி இது குடுத்துருக்காங்க இந்த லேஅவுட்ட. ஸோ இந்த லேஅவுட் தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேன்வாஸ். ஸோ இதுக்குள்ள தான் உங்களால எல்லா ஆர்ட் ஒர்க்கும் நீங்க கிரியேட் பண்ணிப்பீங்க. ஓகே. ஸோ இதுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன கிரியேட் பண்றீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல பிளேஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லெஃப்ட் பேனல், இது வந்து ரைட் பேனல். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் எந்த ஃபைல்ஸும் கிரியேட் பண்ணாம, என்னுடைய ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அதாவது எந்த ஃபைலும் நான் கிரியேட் பண்ணாம இந்த இடத்துல பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஃபைல்ஸ் எதனா கிரியேட் பண்ணிட்டு அத கிளிக் பண்ணா, இந்த இடத்துல வேற பேனல் மாறும். ஓகேங்களா? ஸோ பேனல் வந்து இந்த இடத்துல மாறிட்டே இருக்கும். ப்ராப்பர்ட்டி பேனல். ஸோ இது வந்து மாறாது. இந்த பக்கம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ லேயர்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஆட் ஆயிட்டே வரும். இப்ப நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஃபிக்மால வந்துட்டேன். ஸோ ஃபிக்மால இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அப்புறமா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்த உடனே இத பார்த்துடலாம். சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபிக்மாவுடைய ஃபைல் நேமிங். ஸோ இப்ப எனக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஓகேங்களா? பிராக்டிஸ் நான் குடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு கீழ வந்து காமிக்குதுங்க இல்லையா? இது வந்து இப்போதைக்கு டிராஃப்ட்ல இருக்கு. ஸோ இத நான் செலக்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து டிராஃப்ட்ல இருந்து எங்க மூவ் பண்ணணுமோ என்னால மூவ் பண்ணிக்க முடியும். இப்ப எனக்கு வந்து டிராஃப்ட்ல இருக்கு. அப்படியே வச்சிடுறேன். ஸோ இந்த ஃபைல நான் வந்து டீமுக்கு மூவ் பண்ணணும்னா, நம்ம வந்து டீமுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க. எனக்கு காமிக்குது. ஸோ இதுல இந்த நேம்க்கு பக்கத்துல ஒரு ஐகான் இருக்கு இல்லையா? டிராப் டவுன் ஐகான் இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணா, எனக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். இப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ வெர்ஷன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு இல்லையா? இத நான் கிளிக் பண்ணேன்னா, ஒன்ஸ் வந்து நம்ம எதனா வந்து இங்க கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம்னா, அந்த ஹிஸ்டரி எல்லாமே இங்க காமிச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்க்கு வந்து நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இப்ப வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், சர்க்கிளா மாத்திட்டேன். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல நான் போயிட்டு அந்த ஷோ வெர்ஷன் ஹிஸ்டரின்னு நான் குடுத்தேன்னா, இந்த இடத்துல கரண்ட் வெர்ஷன் ஹிஸ்டரி. இப்ப எனக்கு கரண்ட்டா இது சேவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன்னா, ஒர்க் பண்ணிட்டு குளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் வெளியில வந்துட்டு உள்ள வந்து பார்த்தேன்னா, வேற வெர்ஷன் இருக்கும். இப்ப நான் வந்து குளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பேக் போயிட்டுறேன். ஓகேங்களா? இது எதுக்காகன்னா, இன்கேஸ் வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது, ஆ குளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. இன்கேஸ் வேற ஒருத்தவங்க வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றாங்க. ஸோ எனக்கு அந்த அதே பழைய வெர்ஷனே எனக்கு வேணும் அப்டின்னா, இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் இது வந்து மெயினா அத ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நான் வந்து இங்க பாருங்க. இப்ப கரெக்ட் வெர்ஷன் காமிக்குதுங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வெர்ஷன் வந்து எத்தன வெர்ஷன் வேணுமோ அத்தன வெர்ஷன். இப்ப நான் இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு வந்து இது கரண்ட் வெர்ஷன்ல தான் இருக்கு. ஸோ அதுதான் இது காமிக்குது. ஓகேங்களா? இப்ப கரண்ட் வெர்ஷன் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு காமிக்குது. நான் குளோஸ் பண்ணிடுறேன். இப்ப நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டிஃபரெண்ட்டா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப எனக்கு என்ன காமிக்குது, இப்ப எனக்கு வந்து இப்ப நான் சேவ் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் ஆல்ட் எஸ் குடுத்துட்டு சேவ் பண்றேன். ஓகேங்களா? சேவ் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணுது, எனக்கு வந்து இந்த இந்த இடத்த சேவ் பண்ணி வச்சுக்கோன்னு நான் சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து இது வந்து சர்க்கிள் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்கிள வந்து நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சர்க்கிள நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்ப நான் சர்க்கிள சேவ் பண்ணோனே, இந்த சர்க்கிள் எல்லாமே நான் இப்ப என்ன ஷேப்ல வச்சிருக்கனோ, அதே ஷேப்ல இருக்கு. இன்கேஸ் நான் வந்து வேற டிஃபரெண்ட்டா நான் எல்லாத்தையும் மாத்தி வச்சுர்றேன். எனக்கு வந்து இந்த வெர்ஷன் அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், டிஃபரெண்ட்டா மறுபடியும் மாத்துறேன். எல்லாத்தையும் வந்து மாத்திட்டு, ஆ வந்து புதுசா வந்து ஒரு பாலிகான் கிரியேட் பண்றேன். அதே மாரி வந்து புதுசா வந்து ஒரு ஸ்டார் கிரியேட் பண்றேன். ஒரு ஸ்டார் கிரியேட் பண்றேன். சரிங்களா? இப்ப எனக்கு வந்து பழைய வெர்ஷன் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அதாவது நான் வந்து ரொம்ப முன்னாடி இருக்கிற வெர்ஷன்லயே நல்லா இருந்தது. இந்த டிசைன் நல்லா இல்ல அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல போயிட்டு ஷோ வெர்ஷன் குடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் இருக்கு. இப்ப கரண்ட் வெர்ஷன் என்னன்னா, இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேனோ, அது வந்து கரண்ட் வெர்ஷனா காமிக்கும். ஸோ இன்கேஸ் வந்து எனக்கு பழைய வெர்ஷனே வேணும்னா, நான் சர்க்கிள் நான் கிளிக் பண்ணேன்னா, அந்த பழைய வெர்ஷன்ல என்னென்ன இருந்துச்சோ அது அப்படியே காமிக்கும். இத எனக்கு அப்படியே குடு அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத எனக்கு அப்படியே வேணும் அப்படின்னா, இந்த ரீஸ்டோர் திஸ் வெர்ஷன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அது அப்படியே ரீஸ்டோர் ஆயிடும். இல்ல எனக்கு வந்து டூப்ளிகேட்டா இது வேணும் அப்படின்னா, நீங்க வந்து டூப்ளிகேட்டா உங்களுக்கு என்ன ஆயிடும், கிரியேட் ஆயிடும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன், ரீஸ்டோர் திஸ் வெர்ஷன்னு குடுக்குறேன். நான் இத குடுத்துட்ட உடனே எனக்கு என்ன ஆயிடும்னா, ரீஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா? இங்க பாருங்க. இப்ப கரண்ட் வெர்ஷன்லயும் இங்க பாருங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க. ரீஸ்டோர் ஆயிடுச்சா? இப்ப நான் குளோஸ் பண்ணிட்டு பேக் போறேன். இப்ப எனக்கு அந்த ரீஸ்டோர் ஆன பழைய வெர்ஷன் எனக்கு அப்படியே இருக்கு. ஓகேவா? எனக்கு அதே மாரி இப்ப புது வெர்ஷனும் வேணும்னா, நம்ம வந்து வியூ ஹிஸ்டரில போயிட்டு இந்த இடத்துல குடுத்தீங்கன்னா,
புதுசா நம்ம என்ன பண்ணோமோ அதுவும் இருக்கும். ஓகேவா? இது எதுக்குன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, நீங்க வந்து கொலாபரேட்டா பண்ணும்போதோ, இல்ல எதனா மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ, அப்போ வந்து எனக்கு வந்து பழைய டிசைனே ரொம்ப பெட்டரா இருந்தது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. இல்ல வந்து ஒரு கரெக்ஷன் குடுத்துருந்தாங்க. ஸோ, அதுல வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணவே இல்ல அப்படின்னு அவங்க சொன்னாலும், நீங்க இத வந்து ஈஸியா அவங்களுக்கு காமிக்க முடியும். நான் ஆல்ரெடி இதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இந்த வெர்ஷன் ஹிஸ்டரி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வெர்ஷன் ஹிஸ்டரிலாம் நீங்க வச்சு காமிச்சாலும், ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, கொலாபரேட் பண்ண மத்த ஃப்ரெண்ட்ஸோடைய இன்ஃபர்மேஷன் அதாவது மத்த கொலாபரேட் பண்ண கொலீக்ஸோட இன்ஃபர்மேஷனும் இங்க பார்க்க முடியும். ஸோ, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபைல்ல அப்படின்னு சொல்லியும் நம்மளால ஈஸியா செக் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி என்ன பண்ணேன், இவங்க இத வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் நம்மளால சொல்லிட முடியும். ஸோ, இதுக்கு வந்து இந்த வெர்ஷன் ஹிஸ்டரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ, இந்த வெர்ஷன் ஹிஸ்டரி நீங்களா வந்து வெர்ஷனாவும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே. அதே மாரி ஆல்ரெடி இருக்கிற அந்த வெர்ஷன நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கவும் முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட். ஸோ, இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனும் நெறைய ஆல்ரெடி நம்ம வந்து இங்க வந்து இங்க மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பேனல்ல கார்னர்ல கீழயும் இருக்கும் பாட்டம்ல. ஓகே. நம்ம அதையும் பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து இதுல வந்து அந்த ப்ராப்பர்ட்டி பேனல்ல பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ, ஆட் டூ சைட் பார் ஓகேங்களா? ஸோ, இது வந்து சைட் பார்ல நம்ம வந்து ஸ்டார்டட்ல வந்து ஆட் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ, ஐட்டம் வந்து ஆட் ஸ்டார்டட் பார். ஸோ, இந்த ஃபைல் வந்து ஸ்டார்டர்ல வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். ஸோ, அப்ப நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ, அதுதான் வந்து அங்க காமிக்குது. ஸோ, அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் ஃப்ரம் சைட் பார். ஸோ, அதே தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுல ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டட் பார் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ, இது அவங்க வந்து ஸ்டார்டட் பார். இங்க பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஆட் டூ சைட் பார்ன்னு இருக்கா? ஸோ, இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபேவரைட் பண்ணி இங்க ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ, அதுதான் உங்களுக்கு இங்க காமிக்குது. ஓகே. ஸோ, அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிமூவ் ஃப்ரம் சைட் பார்ஸ் அது வேணாலும் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ, கிரியேட் பிரான்ச்சஸ். ஸோ, இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிரியேட் பிரான்ச் எப்போ கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பெய்ட் வெர்ஷனா இருந்ததுன்னா உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ, இந்த பிரான்ச்சஸ் எதுக்காக நம்ம கிரியேட் பண்றோம்னா, நீங்க வந்து GitHub அந்த மாதிரியான இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ, அந்த நேரத்தில உங்களுக்கு இந்த பிரான்ச்சஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து கலர் பேலட் வந்து எந்த ப்ரொஃபைல் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ, இது வந்து என்னன்னா, உங்களுடைய கலர்ஸ் டிஸ்ப்ளேல இருக்கிற கலர்ஸ் வந்து மேக்க்கு ஒரு கலர் இருக்கும். அதே மாரி நம்மளுடைய விண்டோஸ்ல இருக்கிற மானிட்டருக்கு ஒரு கலர்ஸ் இருக்கும். ஸோ, நம்ம அது யூஸ் பண்ணும்போது இப்ப இந்த டிஸ்ப்ளே P3ன்னு இருக்கு இல்லையா? ஸோ, இது வந்து மேக்ல இருக்கும். ஸோ, அதனால அந்த கலர் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப வைப்ரன்ட்டா உங்களுக்கு கலர் தெரியும். ஸோ, அதுக்கப்புறம் இந்த டூப்ளிகேட். ஸோ, இந்த ஃபைல நீங்க வந்து டூப்ளிகேட் பண்ணணும்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் தேவைன்னா. அதே மாரி ரீநேம் பண்றது. ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா ரீநேம் ஆகும். ஸோ, அதே மாரி நீங்க இந்த இடத்துல வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களால ரீநேம் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ, அதுக்கப்புறம் வந்து மூவ் டூ ஃபைல். ஸோ, ஃபைல வந்து நீங்க எதனா ஒரு ப்ராஜெக்ட்க்கு மூவ் பண்ணா நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இல்ல மூவ் டூ ட்ராஷ் டெலீட் பண்ணனாலும் நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ, அதுக்கப்புறம் இது வந்து ஃபைல்ஸு. ஸோ, இது வந்து என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு, இது அசெட்ஸ். ஸோ, அசெட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா நெறைய அசெட்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ, அது மட்டும் இல்லாம நம்ப கிரியேட் பண்ற காம்போனன்ட் அசெட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ, காம்போனன்ட் அப்படின்னா என்னன்னா, ஒன்ஸ் வந்து நான் ஒரு பட்டன்ஸ் ரெடி பண்றேன் அப்படின்னா, ஸோ, அந்த பட்டன்ஸ ரெடி பண்ணத நான் வந்து அகைன் அண்ட் அகைன் ஒரு 100 இடத்துல யூஸ் பண்ண போறேன்னா, மறுபடியும் அந்த பட்டன வந்து நான் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஸோ, அத கிரியேட் பண்ண பட்டன வந்து ஒன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா, எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பேஜஸ்லயோ இல்ல ஒரு மொபைல் வெர்ஷன்ல நான் யூஸ் பண்ணும்போது, ஸ்க்ரீன்ல யூஸ் பண்ணும்போது, அந்த இடத்துல நான் வந்து அத பிளேஸ் பண்ணிப்பேன். இன்கேஸ் நான் எதனா ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அந்த பட்டன சேஞ்ச் பண்ணணும்னா, ஒரே ஒரு இடத்துல நான் சேஞ்ச் பண்ணா போதும். ஸோ, எல்லா இடத்துலயும் அது சேஞ்ச் ஆயிடும். ஸோ, அது எல்லாமே இந்த இடத்துல இந்த காம்போனன்ட்ல வந்து இங்க விழுந்துரும். ஸோ, அத நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ, அதுக்கப்புறம் வந்து இது பேஜஸ். ஸோ, வந்து ஃப்ரீ வெர்ஷனா இருந்தா 3 பேஜஸ் தான் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எஜுகேஷன் வெர்ஷன்னால நான் நெறைய கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ வெர்ஷனா இருந்துச்சுன்னா, உங்களால 3 தான் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ, அதே மாரி இதில வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த மாரி குடுத்தீங்கன்னா, லைன் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த இடத்துல இந்த மாரி லைன் குடுத்துக்கலாம். அதே மாரி இதில வந்து எதனா ஒரு ஆ நீங்க வந்து எடிட் பண்ணணும். எனக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து பார்க்கறதுக்கே நல்லா இருக்கணும். பேஜஸ் கிரியேட் பண்ணது நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஸோ, இந்த மாரி வயர் ஃப்ரேம் அப்படின்னு நான் போட்டு கிரியேட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ, வயர் ஃப்ரேம் இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, பேஜஸ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ, எனக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து யூஎக்ஸ்க்கு வேணும் அப்படின்னா, நான் வந்து என்ன பண்றேன், யூஎக்ஸ்க்குன்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்றேன். ஸோ, இந்த மாரி இமோஜிஸ் போட்டு, ஸோ, யூஎக்ஸ் டிசைன் ஸோ, வந்து ரிசர்ச் பண்ணது. ஆ எனக்கு வந்து வேற என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் பண்ணதுக்குன்னு தனியா வந்து ஒரு பேஜஸ் வந்து நான் அந்த ரிசர்ச்‌க்காக நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசர்ச்
ஓகே. ஸோ ரிசர்ச் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் பண்றீங்களோ, இல்ல வந்து வயர் ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறீங்க, புரோட்டோடைப் தனியா வச்சிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இத வந்து தனித்தனியா நீங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இத வந்து நான் இதே ஃபைல வந்து நான் என்ன பண்றேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இத வந்து நான் என்ன பண்றேன், டூப்ளிகேட் பண்ணி எனக்கு வந்து இத வந்து டிவைடரா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டிவைடரா யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுடைய ஃபைல்ஸ வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, டிசைனா உங்களுக்கு காமிக்கணும்னா நீங்க காமிச்சுக்கலாம். இது வந்து பேஜஸ். ஸோ இந்த பேஜஸ்ல எத்தனை ஃபைல்ஸ் கிரியேட் பண்ற எல்லா ஃபைல்ஸும் இந்த பேஜஸ்க்குள்ள தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்ப நான் இந்த இடத்துல எனக்கு இந்த பேஜஸ்க்குள்ள இருக்கிற இதே இன்ஃபர்மேஷன நான் எடுத்துட்டு வரணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இதுல இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வரணும்னா, நான் வந்து கண்ட்ரோல் சி குடுத்துட்டு, நான் வேற ஒரு பேஜஸ்ல என்னால கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க கொண்டு வந்துக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரீநேமிங் பண்றது, டூப்ளிகேட் பண்றது, டெலீட் பண்றது. ஓகே. ஸோ இந்த காப்பி லிங்க் டூ பேஜ் அப்படின்னா, ஸோ இது வந்து இன்கேஸ் வந்து நான் வந்து இத கிளிக் பண்ணோம். எனக்கு வந்து புரோட்டோடைப்பா வந்து கிளிக் பண்ணா இந்த பேஜ்க்கு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ அதையே நம்மளால பண்ண முடியும் புரோட்டோடைப்ல. ஸோ அத நம்ம வந்து புரோட்டோடைப் உடைய கோர்ஸ் வரும்போது நம்ம அதில பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து லேயர்ஸ். ஸோ இது லேயர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ற ஒரு ஆப்ஜெக்ட்டும் இங்க வந்து லேயரா வந்து விழும். ஓகேங்களா? லேயர்ஸா காமிக்கும். ஸோ இப்ப இந்த லேயர் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேல கீழ மேல மேல இந்த மாரி லைனா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாரி லைனா இருக்கும். ஸோ இதுக்கு மேல இது, இதுக்கு மேல இது, இதுக்கு மேல இது. அந்த மாரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது இது வந்து பாட்டம்ல இருக்கு. அதுக்கு மேல இது இருக்கு. அதுக்கு மேல இது இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் கலரிங் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்ப வந்து நான் இது ஒரு கலர். அதே மாரி ஆ இது ஒரு கலர். ஓகேங்களா? இது ஒரு கலர். அதுக்கப்புறம் இது ஒரு கலர். ஓகே. ஸோ இது ஒரு கலர். சரியா? இப்ப நான் என்ன பண்றேன், இத அப்படியே கொண்டு வரேன். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பாருங்க. இது வந்து இந்த ஆரஞ்சு வந்து கிரீன் மறைச்சிடுச்சு. அதே மாரி இந்த ரெட் வந்து இந்த கிரீன மறைச்சிருச்சு. ஓகே. ஸோ இது எப்படின்னா, எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க. ரெக்டாங்கிள் 1 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஆரஞ்சு தான் ரெக்டாங்கிள் 1. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரெக்டாங்கிள் 2 வரணும் அப்படின்னா, அந்த ரெக்டாங்கிள் 2 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன். ஸோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல கீழ இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த மேல கீழ இருக்கிறது வந்து இங்க மட்டும் தான் லைனா இருக்கும். பட் இங்க வந்து நீங்க எங்க வேணா அத கொண்டு போய்க்கலாம். ஓகே. எங்க வேணா கொண்டு போய்க்கலாம். பட் இந்த லேயர்ஸ் வந்து நீங்க வந்து ஃப்ரேம்ல ஒர்க் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாவும் இருக்கும். ஸோ மத்த இடத்துலயும் நீங்க யூஸ் பண்ணும்போதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஏன்னா இந்த லேயர்ஸ யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க வந்து மத்த ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுவீங்க. ஏன்னா எனக்கு வந்து ரெக்டாங்கிள் எனக்கு வந்து எது கிரியேட் பண்ணாலும் எனக்கு கிளியரா அங்க தெரிஞ்சிரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் பாலிகான் கிரியேட் பண்ணா, இந்த இடத்துல பாலிகான் அப்படின்னு வந்துரும். ஸோ அதே மாரி நான் வந்து ஒரு சர்க்கிள் எலிப்ஸ் யூஸ் பண்றேன்னா, எலிப்ஸ்ன்னு எனக்கு இருக்கும். ஏன் இப்ப இது வந்து எலிப்ஸ்ன்னு இருக்கு. இது ஏன் எலிப்ஸ்ன்னு இல்ல. இது ஏன் ரெக்டாங்கிள்ன்னு இருக்குன்னா, ஸோ இது வந்து நம்ம கிரியேட் பண்ணது எதுல கிரியேட் பண்ணோம்னா, ரெக்டாங்கிளா கிரியேட் பண்ணிட்டு, இதுக்கு வந்து ரவுண்டட் கார்னர் நம்ம குடுத்துருக்கோம். ஸோ அதனால இது வந்து அப்படி தெரியுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது பார்த்தீங்கன்னா, ரேடியஸ்ன்னு இருக்கு இல்லையா? இதுதான் இந்த ரவுண்டட் கார்னர். ஸோ இத நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா, இந்த ரெக்டாங்கிள் நம்மளுக்கு இங்க வந்துரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த லேயர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லேயர்ஸ்ல இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த லேயர்ஸ் வந்து நான் லாக் பண்ணணும். ஸோ லாக் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்ப நான் இங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த பாக்ஸ்க்கு இது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா, இந்த லேயர நான் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கணும், லாக் பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து நான் மறுபடியும் செலக்ட் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் இந்த லேயர்ல மட்டும் நான் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். இது எந்த பிளேஸ்ல இருக்கோ, அது அதே பிளேஸ்லயே அப்படியே அது ஃபிக்ஸ்டாவே இருக்கும். இன்கேஸ் நான் இத வந்து ரிலீஸ் பண்ணணும்னா, இந்த இடத்துல போயிட்டு ரிலீஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். ஸோ மறுபடியும் நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதே மாரி இந்த லேயர் மட்டும் எனக்கு தேவையில்ல. இப்போதைக்கு வேணாம். இப்போதைக்கு நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன்னா, இந்த இடத்துல ஐகான் இருக்கு இல்லையா? ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களால என்ன பண்ணிக்க முடியும்? ஹைட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்கனாலே ஹைட் ஆயிடும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து அத நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இந்த இது வந்து நான் காப்பி பண்ணணும். ஸோ இத டபுள் கிளிக் பண்ணா எனக்கு வந்து என்ன பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரீநேம் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எதுவுமே போடலன்னா, எனக்கு வந்து ரவுண்டட் ரெக்டாங்கிள் அப்படின்னு வருது பாருங்க. ஸோ ரவுண்டட் ரெக்டாங்கிள்னு வருது. ஸோ இப்போ இத செலக்ட் பண்ணா எங்க போயிருக்கு? இதுதான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க இத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதே மாரி இந்த ஷேப் வந்து இது என்ன ஷேப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலிகான் இருக்கு. ஸோ இத வந்து நான் என்ன பண்றேன், இத வந்து இதோட ஃபைல் நேம் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் என்டர் குடுத்தேன்னா, அதே நேமே அது வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதுக்கு வந்து வேற நேம் குடுக்குறேன். இப்போ வந்து இது வந்து கிரீன் அப்படின்னு குடுக்குறேன். சரிங்களா? கிரீன் குடுத்துட்டு, இப்போ வந்து நான் இத செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன்,
அழிச்சிட்டு என்டர் குடுத்தா, இதோடைய நேட்டிவ் ஷேப் என்னவோ அந்த நேமில் இதில வந்துரும். இப்ப நான் என்ன பண்றேன், இதுக்கு வந்து ரவுண்டட் கார்னர் குடுக்குறேன். ஸோ குடுத்துட்டு இந்த நேம்ல நான் வந்து என்ன பண்றேன், அடிச்சுட்டு மறுபடியும் என்டர் குடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, அதோடைய என்ன நேட்டிவான என்ன ஷேப் இருந்துச்சோ, அதோட நேமே இங்க வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளுடைய நேமிங்கும் ஒர்க் ஆகுது. ஸோ அத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப அதே மாதிரி இங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஃபைண்ட். ஸோ இப்ப நம்மளுடைய இந்த ஃபோல்டர்ல அதாவது இந்த பேஜஸ்ல என்னென்ன இருக்கோ, அதே மாரி இந்த பேஜஸ் இல்லாம மல்டிபிள் பேஜஸ் நம்ம வச்சிருப்போம். இல்லையா? இங்க இடத்துல பார்த்தீங்கன்னா, பேஜஸ்க்கு மட்டும் இல்லாம மல்டிபிள் பேஜஸ் நம்ம இங்க வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அது எல்லாத்துலயும் இருக்கிறது எல்லாமே இங்க காமிக்கும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் என்ன பண்றேன், ஸோ இப்போ இதுல வந்து நான் சர்ச் பண்றேன். வந்து ரெக்டாங்கிள் நான் சர்ச் பண்றேன்னு வச்சுங்க. இந்த இடத்துல காமிக்குது பாருங்க. திஸ் பேஜஸ் அதாவது 3 ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ரவுண்டட் அப்படின்றதுல ரெக்ட்ல உங்களுடைய நேம் இதுல வந்து நெறைய ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதுல வந்து இந்த பேஜ்ல 3 இடத்துல இருக்கு. எனக்கு வந்து இந்த பேஜ்ல இல்லாம எல்லா பேஜஸ்லயும் எத்தனை இருக்குன்னு காமின்னு சொன்னோனே, அது என்ன பண்ணுது எல்லா பேஜஸ்லயும் இருக்கு. ஸோ அப்ப எல்லா பேஜஸ்லயும் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 11 இருக்கு. ஸோ அத மொத்தம் 11ல ஒண்ணுத்துல 4 இருக்கு. இன்னொன்னுத்துலயும் 4 இருக்கு. ஒண்ணுத்துல 3 இருக்கு. அதாவது ஒரு பேஜ்ல 3 இருக்கு. இன்னொரு பேஜ்ல 4 இருக்கு. இன்னொரு பேஜ்ல 4 இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹோல் டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து கிளியரா எங்கெங்க இருக்குன்னு கிளியரா காமிக்கும். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே போதும். அந்த பேஜ்ல எந்த இடத்துல இருக்கோ அங்க போயிட்டு உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி எனக்கு வந்து ஷேப் வைஸா வந்து செலக்ட் பண்ணணும். எனக்கு வந்து டெக்ஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா, டெக்ஸ்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் மட்டும் காமிக்கும். அதே மாரி ஃப்ரேமா மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, ஃப்ரேம் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஃப்ரேம் மட்டும் காமிக்கும். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, வெறும் ஷேப் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால அந்த ஷேப் மட்டுமே வச்சு உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாவே காமிக்குது. ஓகே. இப்போதைக்கு உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த லெஃப்ட் பேனல் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிளியர் ஆயிருந்ததுன்னா, நீங்க வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது, கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் பேனல் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேனல் அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேன்வாஸ் இல்லையா? ஸோ இந்த கேன்வாஸ்க்குள்ள என்னென்ன வரும்? ஸோ இந்த கேன்வாஸ்க்குள்ள நீங்க வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்வாஸ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கேன்வாஸ நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நான் மூவ் பண்ணணும்னா, இந்த மவுஸ வச்சு நீங்க மூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் பார நீங்க புடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மவுஸோடைய அந்த ஐகான் மாறி இருக்கும். இங்க இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஸ்பேஸ் பார் புடிக்கிறேன். ஸோ இந்த மவுஸோட ஐகான் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ஐகான் மாறி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நான் அது என்ன பண்றேன், மவுஸ்ல கிளிக் பண்ணி இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த பெரிய பேஜஸ்ல நான் வந்து எல்லா இடத்துலயும் மூவ் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, நான் எங்க போடணுமோ எல்லா இடத்துலயும் என்னால ஈஸியா மூவ் பண்ணி செக் பண்ண முடியும். ஸோ நான் மல்டிபிள் இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் மூவ் பண்றதுக்கு பதிலு, நான் என்ன பண்ணணும், எனக்கு வந்து இந்த பேஜ்ல இருக்கிற எல்லாத்தையும் என்னால பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப நம்மளுக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யூஸ் ஆகுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நீங்க வந்து மவுஸ்ல இருக்கிற அந்த வீல வந்து நீங்க வந்து பின்னாடி இழுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா, ஜூம் அவுட் ஆகுது பாருங்க. இப்போ என்னுடைய நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் இங்க தான் இருக்கு. பட் இந்த இருக்கிற எல்லா ஸ்பேஸும் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. தெரியுதுங்களா? ஸோ அதே மாரி எனக்கு வந்து பர்ட்டிகுலரா இந்த இடத்துல எனக்கு வந்து ஜூம் பண்ணணும். ஜூம் இன் பண்ணணும். ஸோ அதே மாரி கண்ட்ரோல பிரஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து மவுஸ் வீல வந்து முன்னாடி தள்ளினீங்கன்னா, உங்களுக்கு ஜூம் ஆகும். இந்த பர்ட்டிகுலர் இடத்துல எனக்கு ஜூம் பண்ணணும்னா ஜூம் ஆகும். அதே மாரி இந்த இடத்துல எனக்கு ஜூம் பண்ணணும்னா, மவுஸ இந்த இடத்துல கொண்டு போயிட்டு ஜூம் பண்ணீங்கன்னா, அந்த இடத்துல ஜூம் ஆகும். இந்த ஆப்ஜெக்ட்ட எனக்கு ஜூம் பண்ணணும்னா, இந்த இடத்துல போயிட்டு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூம் ஆகும். ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த கேன்வாஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கேன்வாஸ்ல இருக்கிற பேக்கிரவுண்ட் எனக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல கேன்வாஸ்ல இருக்கிற இந்த பேக்கிரவுண்ட் எனக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த பேக்கிரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பேஜ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்கல்ல, ரைட் ஹேண்ட் பேனல்ல. ஸோ இந்த ரைட் பேனல்ல பார்த்தீங்கன்னா, இது ப்ராப்பர்ட்டி பேனல். ஸோ இந்த பேனல்ல இந்த பேஜ்க்கு நீங்க என்ன கலர் வேணுமோ நீங்க குடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து லைட்டா வந்து கிரே கலர் வேணும். இல்ல எனக்கு வந்து லைட்டா ஒயிட் கலர் வேணும். இல்ல எனக்கு பிளாக் கலர் வேணும். ஸோ நீங்க என்ன கலர் வேணும்னாலும் இந்த பேஜ்க்கு நீங்க உங்களால குடுக்க முடியும். ஓகே. இப்ப இது பார்த்தீங்கன்னா, ஃபுல் பேஜும் உங்களுக்கு பிளாக்கா மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன கலர் குடுக்குறீங்களோ, அந்த கலர நீங்க இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி குடுத்துக்கலாம். சில பேர் வந்து டார்க் மோட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து ஃபுல்லாவே டார்க்கா வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஸோ அத யூஸ் பண்ணிப்பாங்க.
ஸோ அப்போ அது ஒருத்தவங்க ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பட் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம ஒயிட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து பெட்டர் ஃபீலாக இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த பேஜில் வந்து எனக்கு வேணாம், எனக்கு வந்து நான் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுடைய பேஜ் வந்து ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்பரண்ட்டாகவே வந்துடும். நீங்கள் எது கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு அது கிளியராக தெரியும். ஸோ இது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கான்னு. ஸோ ஒன்ஸ் வந்து பிஎன்ஜியாக கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாகவே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலரில் வேணும். ஸோ அதனால் நான் இது மாதிரி ஒயிட் கலரில் வச்சுட்டேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூலர் மாதிரி தெரியும். ஸோ இந்த ரூலர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து நான் எனக்கு வந்து ஒரு ஒரு டிசைன் கிரியேட் பண்ணணும். அது வந்து கிரிட்டு வச்சு நான் கிரியேட் பண்ணணும். ஒரு சைஸிங் வந்து இந்த சைஸ்லேருந்து இந்த சைஸ் இது கரெக்டாக இருக்கா? ஸோ அதே லைனில் எனக்கு வந்து வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த கிரிட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிரிட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்சர் மாறும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்சர் மாறுது பார்த்தீங்களா? ஸோ இந்த கர்சர் மாறின உடனே இதை வந்து நான் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி இழுத்தாலே போதும் இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்த பிறகு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இது ஒரே லைனில் இந்த சர்க்கிள் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சர்க்கிள் ஓகே. ஸோ இந்த சர்க்கிள் எல்லாமே ஒரே லைனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும், கார்னரில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி லைன் யூஸ் பண்ணி நான் ஒரே இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து டாப்லேருந்து வேணும், டாப்லேருந்து எனக்கு வேணும்னா நீங்கள் அதே மாதிரி ஜஸ்ட் மேலே போயிட்டு இந்த இடத்துலேருந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இன்னொரு லைனும் வேணும்னா நீங்கள் இன்னொரு லைனும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் லைன் வேணும், நிறைய எத்தனை லைன் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இது வந்து ஒரு அலைன்மெண்ட்காக நம்ம யூஸ் பண்ணுறது, மெஷர்மெண்ட்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ஈவனாக இருக்கணும். ஸோ இந்த லைனும் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்காக நான் எனக்கு வந்து ஈவனாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எனக்கு வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த கார்னரில், ஸோ இந்த கார்னரில் ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தெரியும். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, ஜூம் இன், ஜூம் அவுட், ஜூம் டு ஃபிட். ஜூம் டு ஃபிட்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் டு ஃபிட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து கரெக்டாக இந்த ஆப்ஜெக்ட்க்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும் நம்மளுக்கு ஃபிட் ஆகிடும். ஸோ ஜூம் இன்னுனா நம்ம Ctrl++ கொடுக்குறது ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், Ctrl++ கொடுத்து எனக்கு ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் கொடுத்திங்கன்னா ஜூம் அவுட் ஆகும், ப்ளஸ் கொடுத்தா ஜூம் இன் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணோம், வீலில் பண்ணோம். ஸோ இதை வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு பர்டிகுலராக ஜூம் 100% இருக்கணும்னா நம்ம ஜூம் 100%, ஜூம் 200%னா ஜூம் 200%. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த கிரிட்டு தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ லேஅவுட் கிரிட்டு கைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதுதான் அது. ஸோ இது வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ரூலர். ஓகேவா? ரூலர். ஸோ இந்த ரூலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூலர் போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரூலர் இருந்துச்சு, அந்த ரூலர் காணாமல் போயிடும். ஸோ இந்த லேஅவுட் கைட்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேஅவுட் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு நம்மளுக்கு காமிக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறது சொல்கிறேன். இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லேஅவுட்னு இருக்கா. ஸோ இந்த லேஅவுட்டில் வந்து இப்போ இந்த லேஅவுட்டில் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கிரிட்டு நம்மளுக்கு கிரியேட் ஆகி காமிக்கும். ஓகே ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் பேனலில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் பேனலில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த லெஃப்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய இப்போது என்னுடைய நேம் வந்து ஹபீப் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட்டு நேமோட லெட்டர் இந்த இடத்துல காமிக்கும். ஸோ யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய ஃபைல்லே வேறு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய முதல் எழுத்துலேயே இந்த மாதிரி அவதாரை காமிக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளுடைய ஃபைல்ஸை யார் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டு. ஸோ இது ப்ரிவ்யூ. ஸோ இந்த ப்ரெசென்ட்டு இந்த ப்ரிவ்யூவை நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேமாக நம்ம கிரியேட் பண்ணும்போது தான் இந்த ப்ரெசென்ட்டையும் ப்ரிவ்யூவையும் பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், நீட் டு ஹேவ் அட்லீஸ்ட் 1 ஃப்ரேம் சொல்லி கேட்குதா. ஸோ இதுக்குன்னா ஒரு ப்ரோட்டோடைப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரேமாக வேணும். ஸோ ஃப்ரேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி வந்து இந்த ப்ரிவ்யூவும் சரி, அதே மாதிரி இந்த ப்ரெசென்ட்டும் சரி. ஸோ ரெண்டுமே ஒரே அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஃப்ரேம் தேவை. ஸோ வித்தவுட் ஃப்ரேம் நம்மளால் பார்க்க முடியாது, ப்ரோட்டோடைப்பாக நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஷேர் எதுக்காக அப்படின்னா, ஸோ இன்கேஸ் இந்த ஃபைலை நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு லிங்காக நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த லிங்காக க்ரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்க அதை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துப்பாங்க. ஓகே.
ஸோ அதுக்கப்புறம் வந்து டிசைன் அண்ட் ப்ரோட்டோடைப். ஸோ டிசைனில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பேஜோடைய கலர், அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ், ஸ்டைல்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட். ஸோ இந்த வேரியபிள்ஸ் அப்புறம் இந்த ஸ்டைல் இது எல்லாமே வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ வேரியபிள்ஸ்னால் என்ன, ஸோ அது எதுக்காக யூஸ் ஆகும், எப்போ நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்டைல்ஸ்னால் என்ன, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், அது எப்போ யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எக்ஸ்போர்ட்டில் வந்து பிஎன்ஜி இருக்கும், ஜேபேக் இருக்கும், அதுக்கப்புறம் பிடிஎஃபாக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லா ஆப்ஷனும் இந்த இடத்துல காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி. ஸோ இந்த பிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். பிஎன்ஜி, ஜேபேக், எஸ்விஜி, பிடிஎஃப். ஸோ இது வந்து பிஎன்ஜியில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சைஸஸில் வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 1x வேணுமா, 2x வேணுமா, அதாவது உங்களுடைய சைஸிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சைஸ்லேருந்து எனக்கு வந்து கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணிக்கோம், அது என்ன பண்ணோன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து ஜேபேக்காக வேணும்னா நம்மளுக்கு வந்து ஜேபேக்காகவும் எடுத்துக்கலாம், எஸ்விஜி வேணும்னா எஸ்விஜி எடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து எனக்கு வந்து பிடிஎஃபாக வேணும்னா நம்ம பிடிஎஃபாகவும் ஜஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு கொடுத்தா இந்த ஃபுல் பேஜும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே. ஸோ எனக்கு இல்லை பர்டிகுலராக இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்னு இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் வரும்போது கிளியராக அதையும் பார்க்கலாம். ஸோ இதே ஆப்ஷன் தான் அங்கேயும் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல இதை நான் கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு என்ன காமிக்குது, இந்த ப்ரொஃபைலோட இன்ஃபர்மேஷன், குவாலிட்டி எப்படி இருக்கணும், லோவாக இருக்கணுமா, ஹைவாக இருக்கணுமா, ஸோ இது வந்து டீட்டெயிலாக இருக்கணுமா, பேஜ் வந்து இது வந்து ரீசாம்பிள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பிஎன்ஜி அண்ட் ஜேபேக்காக வரும்போது அது வந்து உங்களுக்கு பிக்சலேட்டாக வரும். ஸோ அந்த பிக்சலேட் வந்து டீட்டெயிலாக இருக்கணுமா இல்லை பேசிக்காக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அது வந்து நம்ம இதெல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அது வந்து பெட்டராகவே இருக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரிவியூன்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இந்த பேஜோடைய ப்ரிவியூ. ஸோ இந்த பேஜில் நம்ம வந்து என்னென்ன க்ரியேட் பண்ணுறோமோ அது எல்லாமே இங்கே காமிக்கும் பாருங்கள். நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே மாறிச்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி நான் வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறேன், இது வந்து சின்னதாக மாற்றுறேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரிவியூவில் காமிக்கும். இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த ப்ரிவியூவில் காமிக்கும். பட் ப்ரிவியூ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்க்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு அதே மாதிரி எனக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்க்கு வேணும் அப்படின்னா மல்டிபிள் ஆப்ஜெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இந்த பேஜை வந்து பிடிஎஃப்பில் ஒன்று வேணும், இந்த ப்ளஸ் ஆட் பண்ணிங்கன்னா போதும். எனக்கு பிஎன்ஜியாக ஒன்று வேணும், இந்த ப்ளஸ் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் எனக்கு வந்து ஒரு ஜேபேக்காக வேணும், மறுபடியும் இந்த ப்ளஸ் ஆட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு எஸ்விஜியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லா ஃபைல்ஸையும் நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இது எல்லா வீடியோவும் நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக வந்து உங்களால் இந்த ஆப்ஜெக்டை இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பேஜஸை ஈஸியாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஃபுல் டூலையும் பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வரப்போகிற வீடியோவில் எல்லாத்துலேயும் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பேனலை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம காம்போனன்ட் க்ரியேட் பண்ண போகிறோம், எப்படி ஒரு பட்டனை க்ரியேட் பண்ண போகிறோம், எப்படி ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ண போகிறோம், கன்ஸ்ட்ரெயின்னா என்ன, வேரியபிள்ஸ்னால் என்ன, ஸ்டைல்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம், ஸோ அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப்பில் அனிமேஷன்னா என்ன, இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த வீடியோவுடைய சீரீஸில் ஃபிக்மாவுடைய சீரீஸில் 0 to மாஸ்டர் சீரீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களுக்கு எதுனா டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.